வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் நாளை ஆரம்பம். ஜனவரி மாதம் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் எரிபொருள் விலை நிரந்தரமாக கட்டுப்படுத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவிப்பு. புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு. ராசம்பந்தனின் உத்தியோகபூர்வ இல்லம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கையளிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நாளை மறுதினம் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணை காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்ற நீதியரசர் முருது நிரூபா விதுர்ஷினி பெர்னாண்டோ இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அதன்படி அவர் இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் 2வது பெண்ணாகவும் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராகவும் முருது பெர்னாண்டோ இடம் பிடித்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் அரசியலமைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 1985ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் 1997ஆம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014ஆம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றியுள்ள முருது பெர்னாண்டோ 2018 மார்ச் மாதம் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறுத்தக்கூடாது எனவும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் அமைப்பு அமைய வேண்டும் எனவும் செல்வன் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் அமைப்பில் 13வது திருத்தம் சட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளமை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாடாக அமையும். ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தமிழ் தரப்பு ஆலோசனைகளையும் பெற்று அதன் பின்னர் அரசியல் அமைப்பு எழுதப்பட வேண்டும். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு தருகின்ற வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது. அண்மை காலங்களில் ஜனாதிபதி 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று அறிவித்துள்ள நிலையில் ஜேவிபி 13வது திருத்த சட்டத்தை இல்லாது ஒழிக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்பதை டெல்வின் சில்வாவின் கருத்து காட்டுகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் உள்ள ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையில் இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற வகையில் அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாது செய்கின்ற நிலை இருக்கின்றதா என்றும் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பினார். எனவே அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ் தரப்புகளின் ஆலோசனைகளையும் பெற்று புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது என்றார். ஜனவரி மாதம் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் எரிபொருள் விலை நிரந்தரமாக கட்டுப்படுத்தப்படும் என்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன தெரிவித்துள்ளார். விலை திருத்தம் தொடர்பில் ஊடகவியலாளரிடம் கருத்து வெளியிடும் போது இதனை கூறியுள்ள அவர், எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அது குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்படவில்லை. இந்நிலையில் விலை கட்டுப்பாடு எவ்வாறு மேற்கொள்ளப்படும், வரிகள் எவ்வாறு குறைக்கப்படும் என்பது வரவு செலவு திட்டத்தில் நிரந்தரமாக தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனவரி 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவிக்கின்றது. முன்னதாக நவம்பர் மாதம் எரிவாயு விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதோடு அக்டோபர் மாதம் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவாக விலை திருத்தப்பட்டது. இந்த நிலையில் லாஃப் நிறுவனமும் இன்று விலை திருத்தத்தை அறிவிக்க உள்ளதாக குறித்த நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் தற்போது உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார்.
அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த கால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு அதிகமாக வரப்பிரசாதங்களை அனுபவித்து வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசினர். இவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியதுடன் பலரை மக்களை முறை தேர்தலில் புறக்கணிக்க ஒரு காரணமாகவும் அமைந்துள்ளது. ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் அன்று தேர்தல் மேடைகளில் கூறிய அனைத்தையும் மறந்து பெருமளவான ஆளும் கட்சி எம்பிக்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பித்துள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கிறது என்று தெளிவாகிறது என்றார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இரு தரப்பிலும் காணப்படினும் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என்பது தொடர்பில் பேசி தீர்மானிக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு சிலர் அதனை விரும்பவில்லை என்பதோடு அவர்கள் இந்த இணைவுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகின்றனர். அதே நேரம் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை தலைவர் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் தோல்வியின் முழு பொறுப்பையும் கட்சித் தலைவர் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிடுவது நியாயமற்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒன்றிணைக்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டது. இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரது மனைவியை டிசம்பர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுகேகொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வதவின் மனைவியான சசி பிரபா ரத்வதக்கு சொந்தமான மிரிகான அபுல்தனிய கலாவ வீதியில் உள்ள 3 மாடி வீடொன்றில் இலக்க தகடுகள் இல்லாத சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்படி குறித்த கார் தொடர்பாக மிரிகான போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அது சட்டவிரோதமான முறையில் அசம்பிள் செய்யப்பட்ட கார் என்பதும் தெரிய வந்தது. அக்டோபர் 30ஆம் தேதி லொஹான் ரத்வத் அந்த காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடுகஸ் தோட்டையில் வைத்து மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் ரத்வத்தையின் மனைவியான சசி பிரபா ரத்வத்தையும் நவம்பர் 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டதோடு குறித்த கார் தொடர்பாக அவர் அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்ததாக மெரிகான போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து சந்தேக நபர் சசி ரத்வத்தையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சந்தேக நபர்கள் இன்று காலை நுகேகொட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்களான இருவரையும் டிசம்பர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். எஞ்சியுள்ள ஒரு ஆசனத்துக்கு முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அத்துடன் ரவி கருணாநாயக்க விவகாரம் தொடர்பாக ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையை தயாரித்து வருவதுடன் இந்த வாரத்தில் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். மேலும் ரவி கருணாநாயக்க அவரது பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்தமை சட்டத்தின்படி தவறல்ல, எனினும் அவர் அதனை முறையாக செய்தாரா என்பது இங்கு பிரச்சனையாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அடுத்து இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதனை செய்யாவிட்டால் கட்சி தற்போது இருப்பதை விட படு பாதாளத்தில் விழும். அதேபோன்று சஜித் பிரேமதாசவும் தலைமத்துவத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருப்பதை விட முந்தைய தலைவர்களை போன்று கட்சியினை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றார். கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய அரசியலமைப்புக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவுக்கு 6 ஆண்டுகள் தலைமை பதவியை வகிக்க முடியும். ஆனால் அவர் விரும்பும் பட்சத்தில் அதில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் உத்தியோகபூர்வ இல்லம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு ஏறு மலலசேகர மாவட்டத்தில் உள்ள இந்த உத்தியோகபூர்வ இல்லம் 2015ஆம் ஆண்டு சம்பந்தனுக்கு வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் 2019 பிப்ரவரி 26ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கயந்த கருணாதிலகவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ரா சம்பந்தனுக்கு அமைச்சரவை பத்திரத்தில் உத்தியோகபூர்வ வாசல் தளமானது அவர் இருக்கும் வரையில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வழங்கப்பட்டது. குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் சுமார் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதோடு அதன் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த கால அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிப்பதற்கு அமைச்சு 5க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் உத்தியோகபூர்வ இல்லம் கடந்த 12ஆம் தேதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என்று எழுத்து மூலம் அமைச்சுக்கு அறிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அது கையளிக்கப்படவில்லை. இதன்படி சம்பந்தன் உயிரிழந்து சுமார் 5 மாதங்களின் பின்னர் தற்போது குறித்த இல்லம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட
நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.